World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது கருத்தரங்கில் பேசக்கூடியவர் எங்களால் செல்லமாக எம்எஸ் என்று அழைக்கக்கூடிய எம்எஸ் சரவணன் வகுடஞ்சாவடி. இவர் சொல்ல போகிற விசேஷம் பாருங்கள், எது தேட வேண்டாம். இவர் சொல்ல போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கிழமை நாதனும் எளிய பரிகாரங்களும். இதுக்கு நீங்கள் கேலண்டர் பார்க்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். என்ன டேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். 7 டேஸில் எந்த கன்ஃபியூஷனும் வராது. நட்சத்திரம் எடுத்தால் கன்ஃபியூஸ் வரும், மற்ற ஏதாவது விஷயங்கள் கிரகம்னு எடுத்தால் கன்ஃபியூஸ் வரும். ஆனால் கிழமைங்கும் போது எந்த கன்ஃபியூஸ் யாருக்கும் வராது. ஸோ கிழமை நாதனுக்குரிய எளிய பரிகாரங்கள், ஒரு கிழமை நாதனை எவ்வாறெல்லாம் நாம் பயன்படுத்தினால் நன்மை அடைய முடியும், அந்த கிழமை நாதனை எவ்வாறு வசப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் சொல்ல போகிறாரு. எல்லோரும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. 2025 எல்லா கிழமையும் எல்லா வளமும் உங்களுக்கு தரணும். அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. திரு சரவணன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வருக. அனைவருக்கும் வணக்கம். 42வது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் பேச அழைத்திருக்கு தலைவர் வல்லரசு தினேஷ்ராஜ் அவர்களுக்கும், செயலாளர் முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும், தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும் என் முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வராகி அம்மனை வணங்கும் அம்மனை போற்றி இச்சிற்றுரையை தொடங்குகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாள் 7 கிரகம் எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா உங்களுக்கு தெரியும், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாயின் தெரியும், புதன்னா புதன் கிரகம், வியாழனா குரு, வெள்ளினா சுக்கிரன், சனினா சனீஸ்வரன் பகவான். நம்மளுக்கு இந்த கிரகங்களை எப்படி டெய்லி நம்ம பயன்படுத்தணும் அதுதான் நம்ம சொல்ல போகிறோங்க. இப்போ சூரியன் வச்சிங்க, காலையில் எப்பயுமே எந்த கிரகத்தையும் சொல்கிறேங்க, நல்லா இருக்கிறவங்க அந்தந்த ஓரையில் 6 to 7 அந்தந்த கிரகம் வரும். காலையில் மேக்சிமம் எல்லாருமே சொல்கிறேங்க, அந்தந்த கிரகத்தில் 6 to 7 நல்லா இருக்கிறவங்க அதை பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சூரியன் நல்லா இருக்கிறவங்க காலையில் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அரசாங்க வேலை, ஒரு அரசியல்வாதி சந்திக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம். சூரியனில் இது பார்த்திங்கன்னா சூரியன் நட்சத்திரம், அது உத்தர நட்சத்திரம் வர அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அரசியல் யாராவது நிற்குன்னு நினச்சவங்க, இப்போ வார்டு கவுன்சிலரு இந்த மாதிரி எம்எல்ஏக்கு ஒரு இது போடுறீங்க, அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு வச்சிங்க, அன்றைக்கெலாம் ஒரு மனு தாக்கல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்க, அப்ளிகேஷன் கட்சி ஆஃபீஸில் போய் கொடுக்கணுன்னா அந்த சூரியன் நட்சத்திரம் அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அந்த மாதிரி சூரியன் அதே உங்களுக்கு சூரியன் ஒரு பகை நட்சத்திரமோ, ஏன்னா காலையிலேருந்து நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க, கரணனை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு யோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நட்சத்திரமோ இல்லை கரணம் பாதிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் தானம் பண்ணிவிட்டு போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி செய்யும்போது அந்த காரியம் ஜெயம் வெற்றி ஆகும். இது ரெகுலர். சூரியனுக்கு உதாரணமாக தான் சொன்னால அரசியல் இந்த சம்மந்தப்படுத்தி பேசுனீங்கன்னு வச்சிங்க, சக்ஸஸ் ஆகும். இப்போ அரசாங்கத்தில் ஒரு உதவி கேட்குறீங்க, சூரிய ஓரையில் இந்த மாதிரி பண்ணுங்கள். மற்ற நாள் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஓரையை எடுத்துக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சூரிய ஓரையை எடுத்துக்கணும். ஆனால் சூரியக்கிழமை நீங்கள் எப்பயும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு மற்ற நாள் சூரிய ஓரையில் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? அதை எப்பயுமே ரெகுலர் பண்ணிக்கிங்க. அது பார்த்திங்கன்னா சந்திரன்னா பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை சீருடை யார் இருந்தாலும் சரிங்க, அவங்க சந்திரனுடையது. இப்போ சந்திரனா இப்போ அம்மாவுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் செய்யுங்க. அப்போ சப்போஸ் அம்மா இல்லைன்னு வச்சுங்க, அம்மா வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவு உணவு தானம் இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இது பயன்படும் நம்மளுக்கு. அதே பாருங்கள், அந்த வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதே வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுங்க, அப்போ என்ன செய்யணும், நீங்கள் அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் ரிவேர்ஸில் வந்துட்டு மறுபடியும் போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. அந்த காரியம் அந்த டைமில் ஏன்னா வக்கரமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் பலிக்கும். எதை செஞ்சிங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை படிப்பு சம்மந்தப்பட்டது, குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது, கல்வி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எல்லாமே புதன்கிழமை என்னென்ன பத்திரத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு வச்சுங்க. இந்த ஓரை பார்த்திங்கன்னா மதியம் வரும்.
இப்போ காலையில் ஒரு நம்ம சொல்லுவோம்ல 5 to 6 வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம், உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு காலையில் செய்கிறது சிறப்பாக இருக்கும். 5 to 6 வந்து மேக்ஸிமம் இப்போ குளிர்காலனால எந்திரிக்க முடியாது. அதனால் வந்து டைம் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6:15 தான், 6:30 தான் இது பண்ணோம். இல்லை ஒரு சில நாட்கள் மட்டும் 6 மணிக்கு வரும். அந்த மாதிரி டைமில் அப்படி பண்ணுங்க. இப்போ புதன்னா வச்சுங்க கல்விக்காரன், கல்வி இப்போ விளையாட்டு இது படிப்பு சம்மந்த குழந்தைங்களை படிப்பு பேசுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வியினுடைய இதுங்க. குருவும் இதே மாதிரி தாங்க. நம்ம குரு யாரை வந்து ஒரு மனசார நினச்சி இது பண்ணுறோமோ, நம்மளுக்கு எந்த கிரகம் சரியில்லையோ, லோவில் இருக்குதோ, அல்லது நம்மளுக்கு வந்து அது பகை நட்சத்திரமாக வருதுன்னு வச்சிங்க, அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த பொருளை தானம் கொடுங்க ஐயருங்களுக்கு. இதே பார்த்தீங்கன்னா வெள்ளி சுக்கரன்னா இனிப்பு நிறையா இருக்குதுங்க. சுக்கரனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பெண்களுக்கு வந்து நம்ம மனைவி கல்யாணம் ஆகாதவங்க என்ன செய்யணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸு, சுக்கரம் வரையில் வந்து பெண்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ பொருள் தானம் செய்ய முடியுமோ கல்யாணம் ஆகாத முடியாதவங்களுக்கு அவங்க செய்யுங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து கல்யாண பிரச்சனையாக இருக்குது. அவங்க என்ன செய்யணும்னா, கல்யாணம் ஆனவங்க புதுசாக இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு வாங்கி போடுங்க. சாப்பாடு கூப்பிட்டு வந்து வீட்டில் வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. அப்போ தான் புது மாப்பிள்ளை புது பொண்ணு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மங்களகரமான ஒரு காரியம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். இந்த பரிகாரத்தில் நிறையா இருக்குதுன்னு வச்சிங்களா அந்த மாதிரி. ஏன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சிங்க, துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு செய்யுங்க. அதே பார்த்திங்கன்னா சில இதில் பார்த்திங்கன்னா வச்சிங்க, ஒரு சில மாதங்கள் இப்போ தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம், வைகாசி, ஆனி, ஆடி இதில் வந்து ஒரு சில நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அந்த இது மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. சித்திரையில் வந்து ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய வேண்டாம். அது எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. இது வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரலானதுங்க. இது இந்த மாதத்தில் வர்றது ஜென்ரலானது. வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த இதுவுமே நடக்காது. இது நோட் பண்ணிக்கிங்க எல்லாருமே. ஆனி மாதம் புனர்பூசம் அதே மாதிரிங்க. ஆடியில் வந்து அவிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஆவணி போராட நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த ஒரு இது காரியமும் செய்ய வேண்டாம். புரட்டாசி வந்து இந்த புரட்டாசியில் மட்டும் பாருங்கள், சதயம், புரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் வருங்க. இது 3 நாளைக்கு வரும். அந்த நாள் வந்து கரெக்டாக இது பண்ணணும். அதாவது உங்களுக்கு யோகமாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து அது ஃபெயிலியராக தெரியும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்மளுக்கு யோகமான நட்சத்திரம் இன்றைக்கி என்னடா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ அந்த மாதத்தில் வந்து இந்த 3 நட்சத்திரம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஐப்பசி மாதத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி நட்சத்திரம் மட்டும். கார்த்திகை மாதம் கார்த்திகை, பூரம், மக நட்சத்திரம். அதே மாதிரி மார்கழி, அனுசம், உத்திரட்டாதி, விசாக நட்சத்திரம். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. தை மாதம் வந்து அஸ்தம், திருவாதிரை, ஆயில்யம். மாசி மாதம் வந்து மூலம், திருவோணம். பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பரணி, கேட்டை. அதாவது இது தமிழ் மாதத்தை வச்சு நான் சொல்லியிருக்கிறேங்க. இந்த நட்சத்திரத்தை வர அன்னைக்கு எந்த ஒரு சுபகாரியமோ எந்த ஒரு இது நல்ல காரியமோ எதுவும் செய்ய வேண்டாம். என்ன எல்லா மாதம் சொல்லட்டுங்களா. சித்திரை மாதம் வந்து ரோகிணி நட்சத்திரங்க, பொறுமையாக எழுதிக்கிங்க. வைகாசி வந்து சுவாதி நட்சத்திரம். ஆடி மாதம் வந்து புனர்பூஷம். ஆடி மாதம் அவிட்ட நட்சத்திரம். ஆவணி வந்து போராடம். புரட்டாசி மாதம் 3 நட்சத்திரங்க, சதயம், போரட்டாதி, ரேவதி. ஐப்பசி வந்து போரட்டாதி. கார்த்திகை வந்து கார்த்திகை, பூசம், மக நட்சத்திரம். மார்கழி அனுசம், உத்திரட்டாதி, விசாக நட்சத்திரம். தை மாதம் அஸ்தம், திருவாதிரை, ஆயில்யம். மாசி மாதம் மூலம், திருவோணம். பங்குனி மாதம் பரணி, கேட்டை. இது வந்துங்க மாதத்துக்கு. இதே பார்த்திங்கன்னா இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்கு இல்லைங்க, அந்த 7 நாளைக்கு அந்த 7 நட்சத்திரம் ஒன்று இருக்குதுங்க, அதையும் குறிச்சிங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டா பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த ஒரு இது செய்ய வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை இது வந்து வாரத்தின் கிழமைக்கு சொல்கிறேங்க. திங்கக்கிழமை சித்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்க. செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம். புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். என்னங்க கொஞ்சம் மெதுவாக. சரிங்க சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேங்கய்யா. ஐயா ஃபஸ்ட்லேருந்தா கூட சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பரணிங்கய்யா. திங்கக்கிழமை சித்திரை. செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம்.
புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இது வாரத்துக்கு இப்போ தமிழ் மாதத்துக்கு சொல்லியாச்சு, இது பண்ணியாச்சுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பரிகாரம் சொல்கிறேங்க. எப்பயுமே நம்ம பரிகாரம்னு சொல்லிட்டாங்க, அதனால் பரிகாரம் சொல்லுங்க. இப்போ எல்லாருமே ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அனுமான் ஃபோட்டோ, இப்போ நம்ம பசங்களை ஃபாரின் அனுப்பிச்சி விட்டோம், இல்லை நாம் எதனா டூர் போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்க, அனுமான் நட்சத்திரம் வருது இல்லைங்க, மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு அனுமான் ஃபோட்டோ எப்பயுமே கையில் வச்சுருங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு உடைய ஃபோட்டோவோ, அந்த இப்போ தான் செல்லு எல்லாமே போட்டிங்கன்னா வந்துடும். அந்த ஊருடைய ஃபோட்டோ இதெல்லாம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, காலச்சக்கரம் நம்மளை இயங்க வைக்கும். இப்போ நான் இந்த மேடைக்கு ஐயா சொல்லியிருப்பார், அடிக்கடி சொல்லியிருப்பாருங்க. ஐயா கூட நான் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருந்து இந்த மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு இது கொடுத்துருக்கிறாரு. அதனால் காலச்சக்கரம் நம்மளை என்றைக்குமே பண்ணுங்க. அதனால் இது பண்ணுங்க ஒவ்வொருத்தரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு சில இது சொல்கிறேங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது. வீட்டில் பணம் சேரணும்னு வச்சுங்க, சாமி படத்துக்கிட்ட ஏதாவது கண்ணாடி பவுல் இருக்குங்க, அது சில்லற காசு நிறைய போட்டுங்க. 1 ரூபா 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், என்ன காயினாலும் போட்டுங்க. அதில் ஏலக்காய், படிகம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு இது கொஞ்சம் போட்டுங்களா, ஏன்னா நம்ம இது வரல, ஆனால் கிராம்பு கொஞ்சம் வச்சுங்க. இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வீட்டு வாசப்படியில் உப்பு மஞ்சத்தூள் மேலே போட்டுருங்க, சிகப்பு போட்டுருங்க. இது வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அந்த 6 to 7 சுக்கிரவாரில் சொன்ன இல்லைங்க, வாசப்படியில் வைங்க. இது கண் திருஷ்டிலாம் போகும். உப்பு மஞ்சத்தூள் சிகப்பு போட்டு வாரம் ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுங்க. இல்லையா பிளாஸ்டிக் டம்ளர் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி வச்சுங்க. டீ கப்பு இந்த மாதிரி வச்சுங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க. இது வாரம் ரெகுலராக நீங்கள் மாற்றிட்டுருங்க. அதாவது மழை தண்ணி பட்டு சின்ன வச்சுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் பூராட நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 20ஆவது நட்சத்திரம் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய மூல நட்சத்திரத்துக்கு 2ஆவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஒன்றும் இல்லை, நம்ம மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். அம்மா கையால் ஒன்றும் இல்லை, 100 ரூபா நோட்டு அம்மா அந்த எண்கணிதத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 555 நோட்டு எனக்கு இதே மீட்டிங்கில் எனக்கு 555 நம்பர் தந்தாங்க. இன்னும் அது வச்சுருக்கிறேன், நான் 1 வருஷமாக வச்சுருக்கிறேன் அந்த நோட்டை. மேடம் தான் தந்தாங்க, சவனா இதை வச்சிங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதனால் மேடத்துடைய, ஏன்னா போராடம் எனக்கு வருமானம் 2வது. அது மேடம் கொடுத்ததுலேருந்து ஏதோ ஒரு வருமானம் கண்டிப்பாக இல்லைனாலும் சரிங்க, அன்றைக்கி நினச்சேன்னா கண்டிப்பாக வருமானம் வரும். மேடத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நான் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் சொல்ல நினச்சேன், நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அருள்ராமையா எனக்கு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தாருங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்குவேன். ஆனால் அவர் எடுக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பிரபஞ்சக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்திறமை. அதேமாதிரி நம்ம ஐயா எனக்கு எம்எஸ்ன்னு ஒரு பேர் 3 மாதத்துக்கு முன்னாடி வச்சாருங்க. அது கொடுத்ததுலேருந்துங்க மீட்டிங்கு எல்லாமே ஒரு பேர் புகழ் எல்லாமே என்னை தேடி வருதுங்க. ஐயாவுக்கு ஒரு நன்றி மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேங்க. இந்த பிரபஞ்சக்குழுவுக்கு அனைத்துக்கும் நன்றி சொல்லணுங்க. நான் அதே முருகானந்த ஐயா நான் இப்போ சனி எனக்கு புஷ்கரத்தில் போயிட்டுருக்குதுங்க. அவர் சொன்னார், ஐயா இனிமேல் நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னார். இதே மீட்டிங் அந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரிங்கய்யா உங்களுக்கு சனி புஷ்கரத்தில் போகுதுங்கய்யா. இந்த மாதிரி நான் சனி தான் நம்ம இது பண்ணுறேன். சனிக்கிழமை அவர் எப்பயுமே தானம் பண்ணுவாருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாருக்கு வடை டீ சேலை இதெல்லாம் துணி தானம் ஆனதானம் செய்வார். அதனால தான் இப்போ சொன்னது, ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தோம்னா அனைத்தையுமே நம்மளுக்கு வெற்றியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் நம்ம என்ன நினச்சிக்குவாங்கன்னா, வாடிக்கையாளர் நினச்சிக்குவாங்க ஆல் வேலை டிவியில் இப்போ சரவணன் எம்எஸ் ஐயா சொல்லிட்டாரு, இன்றைக்கி நம்ம செஞ்சுருவோம் நாளைக்கே பலன் கிடைக்கணுமாங்க. கண்டிப்பாக கிடைக்காதுங்கய்யா, செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக பலன் உண்டு. அதேமாரி வரகையம்மனை நான் வணங்குறேன். 1 வருஷமாக அந்த காலையில் இருந்துச்சுன்னா ஸ்லோகம் கேட்பேங்க. கண்டிப்பாக எந்த வேலை செஞ்சாலும் ஒரு இதில் ரெக்கார்டு போட்டுவிட்டு நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது 1.5 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணு கூட கேட்டா, எப்பா நீ என்னப்பா இந்த காலையில் நானே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு. கண்ணு நம்ம ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தால் வீடு அந்த கடாச்சம் கிடைக்குது, அது எனக்கு நல்லது நடந்துருக்குதுங்க. ஆனால் உடனே கிடையாது. ரெமடி என்னென்னா அந்த 1 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்குது, அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ண நான் அந்த வராகியம்மன் கோயிலுக்கு ஒரே ஒரு முறை தான் போயிருக்கிறேங்க. ஆனால் போகணும், ஆனால் பாட்டு மூலியமாவோ இயக்க மூலியமோ ஏதோ ஒன்று. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருள்ராமை சொன்னார்ல, கண்ணனாதி எப்படி வேணாலும் இயக்கலான்ட்டு,
அது கண்டிப்பாக செய்ய கண்டிப்பாக பலன் உண்டுங்க. பலன் இல்லாமல் இல்லை. எந்த ஒரு காரியமும் ஒரு ட்ரிப்பு செஞ்சுட்டு நிறுத்தாதீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஜாதகம் பார்க்கும் போது ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஒரு 6 மாதம், அப்போ தான் அது பலன் கரெக்டாக இருக்கும். இவர்கிட்ட ஒரு ட்ரிப்பு, அடுத்த மாதம் ஒருத்தர் இவர் சொன்னோன்னு அடுத்து பக்கத்து வீட்டு தான் சொல்லுவாங்க, ஏங்க இவரோட சூப்பராக அவர் சொல்லுவாருங்கன்ட்டு. அப்படி போகாதீங்க, எண்ணங்களை மாற்றாதீங்க. ஒரு டாக்டர்கிட்டே நீங்கள் போகிறீங்கன்னா ஊசி போட்டு எத்தனை நாள் சொல்லுவார் உங்கள்கிட்ட? 3 நாள் சொல்கிறாருங்களா? காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை சாப்பிடுங்க, 2 நாள் கழித்து வந்து பாரும்பாங்க. அப்போ தாங்க நான் அடுத்த ட்ரீட்மெண்ட் போகிறதா இல்லை எதாவது ஸ்டாப் பண்ணுறதான்னு சொல்லுவார். நம்ம மக்கள் அவசரம், போனோடனே இன்றைக்கே விட தெரிஞ்சவொடனே இன்றைக்கே கிடச்சிருணுமாங்க. எந்த ஒரு காரியமும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா டிவி பார்க்க நேரில் இத்தனை பேர் ஜோதிடர்கள் இருப்பாங்க, ஜோதிடர் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக இது பண்ணுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததில் கண்டிப்பாக இன்னும் பரிகார எச்சவ சொல்லுவோங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய செல் நம்பர் 9788745777. MS சரவணன், மகனஞ்சாவடிங்க. நன்றி ஐயா. வராமன் கோயில் நம்மளுக்கு எங்கே இருக்குங்க? நம்ம காஞ்சிபுரத்து பக்கத்தில் இல்லையா? விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு இல்லைங்கயா? விழுப்புரம் பக்கத்தில் இருக்குதுங்க. கவுளவு காரணத்துக்கு சனி நம்மளுக்கு வருது இல்லைங்க? கவுளவு காரணத்துக்கு அந்த வராய் அம்மன் அதுதாங்கய்யா. அது போங்க, கண்டிப்பாக இருக்கும். கவுளவு காரணம் ஒவ்வொரு காரணத்துக்கும் இருக்குதுங்க. வனிசி காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமலைப்பாடி ஐயா முன்னேறி சொல்லியிருப்பார். அந்த ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திதி சூனி, அதே மாதிரி திதி சூனி ஆயிடுச்சுன்னு வச்சிங்க, அந்த வீட்டுக்கு போங்க. இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா காசி பரிகாரம் போகிறாருங்க. நாங்கள் காசி உண்மையிலுங்க போக முடியாதவங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோம். ஐயா நம்மளுக்கு எல்லாருமே ஒரு இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மாதம் காசிக்கு போயிட்டுருக்கிறாருங்க. காசி ஜாதகம் இருக்கிறவங்க வாழ்நாளே கண்டிப்பாக போனீங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால் நான் எந்த மாற்றமும் கிடையாதுங்க, ஆனால் போயே தீரணுங்க. போக முடியாது ரெமெடிக்கு தான் நம்ம சொல்கிறது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னுடைய இதுங்க வச்சுங்களேன். நான் எல்லாமே கேட்டு தான் பண்ணுவேங்க. நான் எதுவுமே கொஞ்சம் இது தான் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பதிவுகள். பொதுவாக கிழமைக்குரிய பரிகாரம் சொல்லி போட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. கடைசியில் காசியில் காலபைரவர் சனி பகவானோடு முடிச்சிட்டாரு. ஏன்னா காலத்தை வெல்பவர் யாருன்னா காலபைரவர் தானே, சனி பகவான் தானே நீதிமான். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் அதிலோட தான் முடிக்கணும். எப்போவுமே ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? அனுஷ நட்சத்திரம், சனிக்கிழமை, எல்லாமே சனியின் ஆதிக்கம். அதனால தான் சனி பகவானை பற்றி கடைசியில் முடித்தார். மிக அருமையான பதிவுகள், பரிகாரங்கள் எளிமையாக சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தோடு நன்றியை தெரிவிப்போம். பாராட்டுகள், நன்றி. அவருக்கு நம்மளோட PRO அருண்ராமையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார். நன்றி.